ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கேரளத்து வட்டலப்பம் அதுதான் செய்ய போகிறேன். இதை நான் வீடியோவில் பார்த்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். அவங்க சொல்லி கொடுத்ததில் நான் 2 பொருள் மட்டும் நான் இதில் சேர்க்கலை. அந்த 2 பொருள் என்னன்னா வெங்காயமும் சீரகம் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. இனிப்பு செய்ய போகிறோன்றதுனால அந்த 2 பொருளும் எனக்கு சேர்க்கணும்னு தோணலை. அதனால் அந்த 2 பொருளையும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இது 3 நிமிஷத்து வீடியோ, அதாவது 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியல. அதனால் 3 நிமிஷம் ஷார்ட் வீடியோவாக எடுத்திருக்கேன். எப்படி வருதுன்னு தெரில, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1.5 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி ஈரத்தோடு அரைச்சிக்கினாலும் பரவாயில்லை, இல்லை இந்த மாதிரி அரிசி மாவாக எடுத்துக்கினாலும் பரவாயில்லை. நான் அரிசி மாவு இருக்கிறதுனால அதை சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு பச்சரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, 1 கப்பு பால். நீங்கள் பால் இருந்தால் பால் சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மல் பால், ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைச்ச மாவுன்றதுனால நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு, பேக்கிங் சோடா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் 1.5 கப்பு வெல்லம், எவ்வளோ அரிசி மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு 3/4 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். நல்லா சூடு ஏறின பிறகு இந்த கரைச்சி வச்ச மாவில் வடிகட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அடுத்தது ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு ஒரு 4-5 தேங்காய் பத்தையை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இதில் சேர்த்துட்டு ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா வட்டலப்பம் ரெடி ஆகிடும். நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் விசிலும் அந்த கேஸ் கட்டம் போடாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.